ஒரு சின்ன பையன் மாம்பழம் சாப்பிடுவதற்காக மாங்காய் மரத்து மேலே கல்லை தூக்கி வீசுகிறான். ஆனால் அந்த கல் மாங்காய் மேலே படாமல் பக்கத்தில் தவம் செஞ்சு கொண்டிருந்த ஒரு முனிவர் மேலே பட்டு அவரோட தவம் கலைஞ்சிருது. இதனால் ரொம்ப கோபமான அந்த முனிவர் என்னோட இத்தனை நாள் தவத்தை யார் கலைச்சதுன்னு ரொம்ப கோபமாக சுற்றி முத்தியும் பார்க்கும்போது அங்கே மாமரத்து கீழே ஒரு சின்ன பையன் நிற்கிறத பார்த்துட்டு, நீ தான் என் தவத்தை கலைச்சியா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாரு. அதுக்கு அவனும், ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவரும் ரொம்ப கோபமாக, நீ செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பு வேற வேணுமா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இன்னிலேருந்து நீ பன்னியோட உருவத்தில் தான் வாழ போகிற அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாபத்தை கொடுக்குறாரு. அவனும் உடனே அவர் சொன்ன மாதிரி அந்த பன்றியோட உருவத்துக்கு மாறிடுறான். அந்த பையனும் உருவம் மாறினதை நினச்சி அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடுறான். வீட்டு வாசல்ல அவன் போய் நிற்கிறப்ப அவங்க அப்பா அந்த பன்றியை பார்த்துட்டு, இந்த பன்றி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில, சீ இப்போ இந்த இடத்த விட்டு போகணும் அங்கேருந்து விரட்டுறாரு. இதை கேட்டதும் அவனுக்கு ரொம்பவே பயம் வந்து, இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட என்ன அடையாளம் தெரியலையே அப்படின்னு சொல்லி கண்காலங்கிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே சோகமாக படுக்கிறான். இரவு நேரம் ஆகையும் தன்னுடைய மகன் வீட்டுக்கு வராத நினச்சி அவங்க அப்பா அம்மா ரொம்பவே மனசொடைஞ்சு போய் கதறி அழுகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கதறி அழுகுறத அந்த பன்றி உருவத்தில் இருக்க அவனும் வெளியே நின்று பார்க்குறான். அம்மா நான் இங்கே தாம்மா இருக்கிறேன், ஆனால் அதை எப்படி சொல்லி நான் உங்கள்கிட்ட புரிய வைக்கிறதுனே தெரியலம்மா அப்படின்னு அவன் கண்கலங்கிட்டே அவங்கள சோகமாக பார்க்குறான். இப்படி ஒவ்வொரு நாளும் கடக்க அவனுடைய அப்பா, இதுக்கப்புறம் நம்மளோட பையன் எப்படியும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவரோட மனசை தேத்திக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும் ஒரு கையில் குழந்தை பொம்மையை வச்சுக்கிட்டு, என்னைக்கா இருந்தாலும் என் பையன் திரும்ப வந்துடுவான் அப்படின்னு வீட்டு வாசல்லே காத்துக்கிட்டு இருந்த அவங்க அம்மா இப்ப கையில ஒரு குழந்தை பொம்மையை தூக்கிக்கிட்டு ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி ஊரு முழுக்க என் பையன் எங்க அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. இப்படி அவனோட அம்மா ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி அலைஞ்சு தேடி திரியறத பார்த்துட்டு, அம்மா நான் உங்க கூடவே தாம்மா இருக்கேன், அழுவாதம்மா அப்படின்னு அவங்க பின்னாடியே போறான். இன்னொரு பக்கம் அந்த முனிவர் பண்ற தவத்தை பார்த்துட்டு பிரம்மன் நேரிலேயே வந்துடுறாரு. இதை பார்த்து அந்த முனிவரும் ரொம்ப சந்தோஷத்துல, பிரபுவே எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிரம்மாவும் ரொம்ப கோபமா, என்னால உனக்கு எந்த ஒரு வரத்தையும் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சிறுவன் செஞ்சது தெரியாம செஞ்ச தவறு, ஆனா உனக்கு அவன் தெரியாம செஞ்ச தவறுன்னு தெரிஞ்சும் அவனுக்கு நீ தண்டனையை கொடுத்துருக்குற, அதனால என்னால உனக்கு எந்த ஒரு வரத்தையும் தர முடியாது. அப்படின்னு பார்த்தா நீ செஞ்சதுதான் தவறு அப்படின்னு சொல்லி என்னால உனக்கு எந்த ஒரு வரத்தையும் தர முடியாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறாரு. அந்த முனிவரும், பிரபுவே நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போதே பிரம்மன் அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. அந்த பன்னியும் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே நின்று ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்கிறப்ப, இத்தனை நாளா நம்ம அம்மாவை எப்படியெல்லாம் எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பேசுனதெல்லாம் நினைச்சு பார்க்குது. இரவு நேரத்தில் தன்னுடைய மகனுக்காக ரொம்ப நேரமாக வீட்டு வாசல்லே காத்துட்டு இருந்த அம்மா தன்னுடைய மகன் வீட்டுக்கு வர்றதை பார்த்துட்டு, தம்பி தினமும் பசங்களோட நீ வெளியே சுற்றிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வர, கொஞ்சம் நிறுத்திக்கப்பாத. உங்கள் அப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட கோவமாக சொன்னாலும் நீ முறைச்சிக்கிற, அம்மா உன்கிட்ட பொறுமையாக சொன்னாலும் அதை நீ மதிக்க மாட்டேன்ற, அப்புறம் நாங்கள் என்னதையா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வீட்டுக்கு வர வரைக்கும் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை கேட்ட அவனும், ஊரில் இருக்க எல்லா பசங்களும் இப்படி தானமா இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் இப்படி தேடிக்கிட்டா வீட்டு வாசல்லே இருக்காங்க, ஏதோ நீங்கள் மட்டும்தான் நூதனமாக புள்ள பெற்ற மாதிரி ஏமா இப்படி கடுப்பேற்றுற மாதிரி நடந்துக்கிறீங்க. அம்மா நான் இப்படி தாம்மா இருப்பேன், தயவு செஞ்சு சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு வீட்டு வாசலில் எனக்காக காத்துட்ருக்க வேணாமா, உனக்கு தூக்கம் வந்தால் நீ போய் தூங்கு, தயவு செஞ்சு திரும்பவும் இந்த மாதிரி பண்ணி கடுப்பு ஏற்றாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே கோவமாக போகிறதெல்லாம் நினச்சி பார்த்து இப்போ அழுதுட்டு இருக்கான். இப்போ தான் புரியுது, அவங்க எனக்காக வெளியே நின்று அழுதுட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்கள எதிர்த்து பேசி அவங்களோட வழியை நான் புரிஞ்சிக்காமலே இருந்துட்டேன். அவங்களோட வழியை இத்தனை நாள் வார்த்தைகளால் சொல்லும்போது எனக்கு புரியல, இப்போ அவங்க அழும்போது நான் கூட இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வலி எவ்வளோ கொடுமையானதுன்னு. அம்மா நான் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிருமா, இத்தனை நாள் உன்னோட வலி என்னான்னு தெரியாமல் நான் ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டேம்மா, ஆனால் இப்போ உங்களுக்கு பிடிச்ச பையனாக நான் நடந்துக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குமா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே, நிஜமாக சொல்கிறேம்மா, இதுக்கப்புறம் எனக்காக உங்களை வீட்டு வாசலில் காத்திருக்க விட மாட்டேம்மா
அப்படின்னு அழுது புலம்புறான். இப்ப நம்ம குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த கேடுகட்ட முனிவர் தாமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சோகமா வீட்டு வாசல்லே படுத்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த முனிவர் காட்டுக்குள்ள இருந்து வெளியே வரத பார்த்துக்கிட்டு அந்த பன்றி அழுதுகிட்டே முனிவர் முன்னாடி போய் நிக்குது. அப்ப அந்த முனிவரும் பன்றியை பார்த்துட்டு நீ பழைய உருவத்துக்கே மாறிடு அப்படின்னு சொல்லி சாபத்தை எடுக்கிறாரு. அந்த பையனும் பழைய உருவத்துக்கு மாறினதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றி ஐயா, என்னை பழைய மாதிரி மாத்தினதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கு அந்த முனிவரும் நான் உன்னை பாவம் பார்த்தலாம் உன் சாபத்தை போக்கல, நீ உன்னோட தப்பை உணர்ந்ததுனால தான் நான் உன்னோட சாபத்தை போக்கினேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ஐயா நான் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த முனிவரும் சிரிச்சுக்கிட்டே நீ தெரியாம அடிச்ச கல் என் மேல பட்டதுனால ஒன்றும் நான் உனக்கு சாபத்தை கொடுக்கல. அன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா இரவு நேரத்துல தூங்காம கொள்ளாம உனக்காக காத்துட்டு இருந்தப்ப நீ அவங்கள சண்டை போட்டதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு நீ உன்னோட சந்தோஷத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு உனக்காக உங்க அம்மா தூங்காம கொள்ளாம காத்துட்டு இருந்ததை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல. அதனாலதான் உங்க அம்மா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அப்படிப்பட்ட சாபத்தை நான் கொடுத்தேன். எனக்கு தெரியும் இந்த 3 நாளா நீங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு. ஆனா இந்த 3 நாள் வழியை நீங்க அனுபவிச்சா வாழ்க்கை முழுக்க உங்க அம்மா சந்தோஷமா இருப்பாங்கன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அவர் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இதுக்கப்புறமாச்சும் நீ உங்க அம்மாவை கஷ்டப்படுத்தாம இருப்பல்ல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவனும் கண் கலங்கிக்கிட்டே கண்டிப்பாயா அப்படின்னு சொல்றான். நீ ஒரு விஷயம் என்னைக்குமே மறந்துடாத, இரவு நேரத்துல தன்னோட பிள்ளைகள் வெளியே போயிட்டு இன்னும் வீட்டுக்கு வரலேன்னு நினைச்சி தன்னோட பிள்ளைங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போய் வீட்டு வாசல்லே நின்று காத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் வழியும் மரணத்தை விட கொடுமையானதுன்றத நீ மறந்துடாத. இதுக்கப்புறமாச்சும் நீ உங்க அம்மாவுக்கு அந்த கொடுமையான வழியை கொடுக்காம இருக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சந்தோஷமா நடந்து போறாரு. அந்த முனிவரும் பிரம்மன் நமக்கு வரம் தராததை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படல. ஏன்னா அந்த பையனோட தப்ப நம்ம உணர வச்சிட்டோம்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா நடந்து போறாரு. இதை எல்லாத்தையுமே மேல இருந்து பார்த்துட்டு இருந்த பிரம்மன் சே இந்த முனிவரை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு அந்த கடவுளையே வருத்தப்பட வச்சுட்டாரு. அந்த சின்ன பையனும் ரொம்ப சந்தோஷமா அவங்க குடும்பத்தோட போய் சேர்ந்துடுறான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க.